இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்? மேனுஃபேக்சர் சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீசனாக போட்ட வீடியோ பார்க்க போகிறோம். எல்லாரும் பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்க உலகத்துல நிஜ வாழ்க்கையில நெட்லயும் அதிகமா பரவுறது நெகட்டிவிட்டி தான். ஆனா வன்மத்தை கொற்ற வக்கரத்தை பரப்புற அதே இன்டர்நெட்ல அன்பு அள்ளி தெளிச்ச மனசுக்கு இதமா இருக்கிற மனிதர்கள் வாழ்க்கை அழகானதுன்னு காட்டுற ஏகப்பட்ட விஷயங்களும் இருக்கு. அப்படி மக்கள் பண்ண பியூட்டிஃபுல்லான ஹோல்சமான சம்பவங்களை தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். வீடியோ உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குங்கிறதுனால வெல்கம் டு த வீடியோ. இதுதான் அவங்க அவரு வேக வேகமா வெறியோட போனாரு. என்ன கோவமோன்னு தெரியலையேன்னு யோசிக்கும் போது பணியை தொடச்சு விட்டு சேவை பணி செய்ய போயிருக்கு. அப்படி அங்க வலையில மாட்டி நீந்துகிட்டு இருந்த ஆமைக்கு எவ்வளவு வலி இருந்திருக்குமோ கவனிச்ச கடல் பயணிகள் கடந்து போகல. யாரோ வலைய அப்படியே போட்டு போயிட்டாங்க போல இருக்கு. அதுல மாட்டிக்கிச்சு. வலையில இருந்து வெளியே வந்ததும் ரொம்ப ஹாப்பியா கடலுக்குள்ள போச்சு அந்த ஆமை. எல்லாருக்கும் ஒரு உந்துதல் இருக்கும். நீ உளுந்துறாத. உந்துதல் இல்லனாலும் உளுந்துட்டு அதுவே யாரும் இல்ல. அங்க சரியா நடக்கவே முடியாம இருந்த தாத்தா ரோட்டை கலக்க முடியாம கஷ்டப்படுறத கவனிச்ச காவலரு இருக்காங்க. இங்கேயும் இருக்காங்க அந்த மாதிரி சில பேர். செஞ்சாரு. எல்லாருமே எல்லாத்த பத்தி கவர் பண்ண வந்த ரிப்போர்ட் இருக்கு. வீடே மூழ்கி போயிருந்த நிலைமையிலையும் அவங்க பசியில வந்திருப்பாங்களோன்னு நினைச்ச அந்த லேடி அவங்க கிட்ட இருந்ததையும் கொடுத்தாங்க. கலங்கி போயிருப்பாங்க. அங்க பேட்மேன் ஒத்த வார்த்தை கூட பேசல. செஞ்சுட்டு கிளம்பிட்டாப்ல. அவரோட இறந்து போன சகோதரனோட குரல் கேட்கிற மாதிரி ஒரு டெடி பியர் அவங்க குடும்பம் அவருக்கு கிஃப்ட் பண்ணும்போது சொல்ல வார்த்தையே வரல. அந்த உயரமானவர் கான்சர்ட்டுக்கு போனப்போ போட்டு போன டி-ஷர்ட் அப்படி மறைக்கப்படுறவங்களுக்கு முன்கூட்டியே மன்னிப்பு. அங்க மழை பெஞ்சிட்டு இருக்கும் போது வந்த டெலிவரி டிரைவருக்கு டக்குன்னு அவங்க ஒரு ரெயின் கோட்டை கொடுக்க எதிர்பார்க்காத ஒரு அன்பு கிடைச்சதுல மனுஷன் கலங்கிட்டாரு. ட்ரெயின் கடந்து போறதுக்காக சிக்னல் போட்டிருக்கும் போது முதல்ல நின்று கார்காரருக்கு தண்டவாளத்துக்கு எவ்வளவு க்ளோஸ்ல இருக்கும்னு தெரியல. பின்னால இருந்து ரெண்டு நல்ல மனசுக்காரங்க போய் சொல்ற வரைக்குமே அவங்க காப்பாத்த போகலன்னா பெரிய விபத்து நடந்திருக்கும். சைனால ஒரு வயசானவர் மேடான பகுதியில வண்டி இழுக்க முடியாம கஷ்டப்படும் போது ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த பசங்க பார்த்துட்டு சும்மா இல்ல அவங்க இழுத்து போறாங்க. அங்க டிராபிக்ல இறங்கி முன்னாடி நின்ன கார் கிட்ட தடதடன்னு ஓடினவரு டக்குன்னு அடியில ஏதோ தேட ஆரம்பிச்சிட்டாரு. மாட்டிக்கிச்சா? ஆபத்துல இருந்த அந்த சின்ன உயிரை காப்பாத்தி கையோட எடுத்துட்டு வந்துட்டாரு. அந்த விமென்ஸ் கிரிக்கெட் மேட்ச்ல சோஃபி டிவைன்ங்கிற அந்த பேட்டர் 94 ரன்ல இருந்து ஒரு 6 அடிக்கும் போது ஆடியன்ஸ்ல இருந்த ஒரு சின்ன பொண்ணு மேல பட்டுரும். கொஞ்ச நேரத்துல அந்த குட்டி பொண்ணை சமாதானப்படுத்துறதுக்காகவே மேட்ச் விட்டுட்டு கிளம்பி வந்திருப்பாங்க சோஃபி டிவைன். டீம்ல இருந்த ஒரு பிளேயரோட அம்மாவுக்கு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்காக முடிய எடுத்ததுக்காக எல்லாம் முடிய எடுத்துட்டாங்க. அந்த மொத்த டீம் அத பண்ணாங்க. அங்க ஒரே தண்ணீர்ல அவரோட பெட்ரு நாய் மாட்டிக்க ஐசா நான் கூட என் நாயை ஒரு தடவை காப்பாத்திருக்கேன். அவரோட பாதுகாப்பு நீதான் கொல்ல பார்த்திருப்ப. அவ்வளவு நாள் காது கேட்காத பிரச்சனை இருந்த அந்த பையனுக்கு முதல் முறையா அவங்க அம்மாவோட வாய்ஸை கேட்கும் போது தேனிக்கிட்ட தெரியாம மாட்டிக்கிட்டு இருந்த அந்த பாட்டிமாவுக்கு தேவைப்பட்ட உதவி கிடைச்சது. தேனியா? ஆமா ஆமா, ஏதோ உடஞ்சிருக்கும் போல இருக்கு. தெரியாத ஒரு பேரங்கிட்ட இருந்து அங்க பார்க்ல ஒரு வெயிட்டான காஸ்டியூம் போட்டுட்டு வேலை பார்த்துட்டு இருந்தவரு ஹீட்டோட தாக்கத்துல மயங்கி கீழே விழ ஒண்ணு கூடிட்டாங்க.
பாவம் தான், காத்தோட்டமே இருக்காது. ரொம்ப கஷ்டம் அவர் தான். அவசர உதவிக்கான அறைக்கும் கொண்டு போயிட்டாங்க. அந்த டென்னிஸ் மேட்ச்ல பால்கள நின்னவங்களுக்கு வேகமா வந்த ஒரு பால் அவங்கள தாக்கிற போட்டியை நிறுத்தின பிளேயர்ல ஒருத்தர் செய்ய வேண்டியதை செஞ்சாரு. அன்பு காட்டுறதெல்லாம் அனிமல்ஸுக்கு இல்லையா என்ன? ஈரான சேர்ந்த இந்த அப்பா அங்க வார் சமயத்துல பாம்பு எழுகும் போது அவரோட பொண்ணு பயப்படாம இருக்க பாம் சத்தம் கேட்டா சிரிக்க சொல்லி கொடுத்திருக்காரு. அந்த மனுஷன் அவரோட சொந்த வேலைகளையும் விட்டுட்டு கீழே கண்டெடுத்த பர்ஸ் அந்த ஓனரோட வீட்டுக்கே வந்து கொடுக்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாப்ல. அங்க 6 மணி இவ்வளவுலாம் யாரும் ஒருத்தங்க திடீர்னு மயங்கி விழுகிறத பார்த்த உடனே சூப்பர் ஹீரோ மாதிரி வந்தாங்க காப்பாத்த. ஓ மிலிட்டரியா வந்துட்டு. எல்லா பசங்களுக்கும் பிடிச்ச டீச்சர் எல்லா ஸ்கூல்லயும் இருக்க மாட்டாங்க. ஆனா அப்படி ஒருத்தர் அங்க இருக்காரு. அங்க கால்கள் பேரலைஸ் ஆயிருந்த அந்த நண்பருக்கு வெட்டிங்ல ஒரு மனைவியோட டான்ஸ் ஆடுறதுக்கான வாய்ப்பு காலை கட்டி அவன் நிக்க வச்சு. அது வரைக்கும் ஷெல்டர்ல இருந்து புதுசா ஒரு குடும்பம் கிடைச்ச உடனே அங்க ஒருத்தருக்கு சந்தோஷம் தாங்கல. ஓ கூட்டு போறாங்க. பாத்திரக்குமா அந்த நிறைய நாயை கூப்பிட்டு வருது. அந்த மனுஷன் இறந்து போன தன்னோட மனைவியோட கல்லறையில அவங்களோட பிறந்தநாள் அப்ப கேக் எடுத்துட்டு வந்து அன்பை காட்டினாரு. காலம் கொண்டு போயிருந்தாலும் காதல கொண்டு போகல. அது பார்க்கவே அழகா இருக்கு. என்ன பண்ண அதுக்கு தன்னோட குட்டியை காப்பாத்த கடைசி வழி என்னன்னு தெரிஞ்சிருக்கு. ஓ உள்ளே கூட்டு வந்துட்டு போல. கரெக்டான இடத்துக்கு வந்ததுனால பொழைச்சிருக்கு. பிஸியா ஓடிக்கிட்டு இருந்த கிரவுட்ல அந்த பொண்ணுக்கு பிரச்சனை இருக்கிறத யாரும் கண்டுக்கல. ஏதோ ஒரு ஆள் அவங்க தொந்தரவு பண்ணிட்டே போறத இந்த ஸ்ட்ரீமர் கவனிக்க தெரிஞ்சவங்க மாதிரி கேட்காம அந்த பொண்ணுக்கு ஒரு உதவி பண்ணாரு. நண்பர்களை காப்பாத்தணும் அக்கறை மாந்தர்களுக்கு மட்டும்தான் இருக்குமா? ஃப்ரெண்ட் ஆட்டுக்குட்டியை காப்பாத்துறதுக்கு போராடி பார்த்த வாத்து புடிச்சு இருக்கு தலை மாட்டிக்கிச்சுன்னு பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு. அதை ரெஸ்கியூ பண்ணதை பார்த்து சிக்கிக்கிட்ட சின்ன பூனையை காப்பாத்துறதுக்கு சூப்பர் பவர்லாம் வேணாம், அவரை மாதிரி நல்ல மனசு இருந்தாவே போதும். அங்க சோல்ஜர்களுக்கு அவனோட சைக்கிளை ஓட்டி பார்க்க கொடுத்த பையனுக்கு வீரர்கள் பெருசா ஒண்ணு செஞ்சாங்க. புதுசா வாங்கி பெருசா வாங்கி கொடுத்தாங்க. ஸ்னீக்கர்ஸையும் வாங்கி கொடுத்திருப்பாங்க. அந்த மெக்சிகன் சிங்கர் கான்சர்ட்டுக்கு நடுவுல குழந்தைட்டானா? கூட்டத்துல அம்மாவை தொலைச்சிட்ட பையனுக்காக நிகழ்ச்சியை நிறுத்திட்டு கண்டுபிடிச்சாங்க. எந்த இடமும் குப்பையானது இல்ல, சுத்தம் செய்ய மொத்த கைகளும் ஒண்ணு நினைச்சா. ஒரு போலீஸா கடமையை செஞ்சுட்டு இருக்கும் போது இறந்து போன தன்னோட அப்பாவோட நினைவா அவர் பேட்ரோலுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்த கார் ஏலத்துக்கு வரும்போது அவரோட மகன் சாம் பிரவுன்லி அந்த ஏலத்துல கலந்துக்கிட்டாரு. ஆனா அந்த ஏலத்தொகை அவங்களால வாங்க முடியாத அளவுக்கு ரொம்பவே அதிகமாயிருச்சு. அதை வாங்க முடியலன்னு பிரவுன்லியும் உடஞ்சு போக அதை மத்த எல்லாரோடையும் போட்டி போட்டு வாங்கினவரு எதை பத்தியும் யோசிக்கல. நேரா வந்து அந்த சாவியை சாமோட கையிலேயே கொடுத்துட்டாரு. அவர் அப்பா மக்களுக்கு பண்ண சேவைக்கு ஒரு கிஃப்ட்னு சொல்லி ரொம்ப காசு விலைக்கு போயிருச்சு. தெரியாம ஒரு குட்டி பொண்ணு அந்த மாதிரி ஒரு இடத்துல மாட்டிக்க பயத்துல அதுவும் பதறிக்கிட்டு இருக்கும் போது தானா முன் வந்தாரு ஒருத்தர் காப்பாத்த. சின்ன பையனா பெரியவர் தான். புயல் மலையில வந்த வெள்ளம் பத்தி ரிப்போர்ட் பண்ணிட்டு இருந்தவரு
பின்னாடி ஒருத்தங்க உதவிக்காக போராடுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே முழுசா இறங்கிட்டாரு. அவங்கள பத்திரமா கொண்டு விட்டாரு. அங்க மேட்ச் பக்கம் வந்திருந்த அந்த சின்ன பொண்ணுங்களோட அந்த நாளையே மறக்க முடியாததா மாத்தினாங்க அந்த பிளேயர். அந்த ஸ்கூலை கிளீன் பண்ற ஜானிட்டர் ரிட்டையர் ஆகும்போது அங்க இருந்த பசங்க அவங்கள வெறுங்கையோட அனுப்பல. கண்ண முடி உட்காந்துருக்காங்க. சாக்லேட் ஆகலாம். அங்க கடையில பொருளை வாங்கிட்டு பணத்தை தவற விட்டு போன ஒரு நபருக்கு அதை எடுத்து சின்ன பையனும் நேர்மையா வளர்த்திருக்காங்க. அங்க நேஷனல் ஆந்தம் பாடிட்டு இருக்கும் போதும் முன்னாடி இருந்த அந்த சின்ன பையன் மலை குளிர்ல நடுங்குறான்னு தெரிஞ்ச உடனே பிளேயர் யார பத்தியும் யோசிக்கல. பாத்துருக்கேன். பண்றத பத்தி எல்லாம் எல்லாரும் பண்ணுவாங்க. ஒரு பெரிய புயல் வெள்ளத்துக்கு நடுவுல மாட்டிக்கிட்டவருக்கு எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைக்கும் போதுதான் வானத்துல இருந்து ஒருத்தர் இறங்கினாரு உதவிக்கு. எப்படி தெரிஞ்சது? நிறைய இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. குடிச்சுக்கிட்டே இருந்திருக்க ரொம்ப நேரம். பத்திரமா கொண்டு வந்து சேர்த்தாரு கரைக்கு. அங்க புள்ளிமான் குட்டி ஒண்ணு கதவுல மாட்டிக்கிட்டு முடிச்சிட்டு இருக்கும் போது கடந்து போனவங்க பாத்துட்டு அப்படியே போல மாதிரி கத்துது. காப்பாத்தி விட்ட உடனே அது அம்மா கிட்ட போய் சார அந்த மதர்மானோ நன்றி சொல்லாம போகல. இந்த வீடியோ இந்த வீடியோல மனிதர்கள் பண்ண சில அன்பான மொமெண்ட்களை நீங்க பாத்திருப்பீங்க. பார்த்ததுல உங்களுக்கு பிடிச்சது எதுங்கறத கமெண்ட் எல்லாமே நல்லா முடிஞ்சா போட்டாங்க பாட்டு. இது ஒரு ஃபேமஸான பாட்டுங்க. ஆத்தி தேனி ஆத்தி தேனி கமெண்ட்ஸ்ல கண்டுபிடிச்சு காட்டுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ண தட்டி விடுங்க. சேனலுக்கு புதுசா இந்த வீடியோ இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வேற ஒரு வீடியோல மறுக்க வந்து மீட் பண்றேன். இதுதான் உங்க மேக்னெட் ஃபேக்ட்ஸ். சூப்பர், நல்லா இருந்துச்சு. இது இங்கேயும் இருக்கு. இங்கேயும் இப்போ ஒருத்தர் ஏதோ ஒரு பஸ்ல போய் எல்லாரையும் சேஃபா இது பண்ணிட்டு அவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு பஸ் டிரைவர் அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த நெஞ்சு வலியிலையும் ஹார்ட் அட்டாக்லயுமே சேஃபா இது பண்ணி அதுக்கப்புறம் பாவம் உண்மையில இருக்காங்க. உண்மையிலே நல்லவங்களும் இருக்காங்க, இங்கேயும் இருக்காங்க, எல்லா ஊர்லயும் இருக்காங்க. எல்லாம் அதுக்கு கொஞ்சம் ரேர் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். என்ன பண்றது? ஆமா, நிறைய நம்மளும் தான் ஹெல்ப் பண்ணிருக்கோம். நான் ஹெல்ப் பண்ணிருக்கேன்பா என் நாய்க்கு. புதர்ல மாட்டி உண்மையா புதர்ல, அது நைட் டைம்ல புதர்ல மாட்டிட்டு யாருமே எங்க வீட்டுல போய் எடுக்க கூடாது சொன்னாங்க. நான் போய் அன்னைக்கு நைட்டே போய் எடுப்பேன். இன்னைக்கு பாம்பு கும்பு எது இருந்தாலும் பயமா தான் இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கலாம். அது பண்றவங்க பண்ணதை சொல்லுவாங்க. நல்லா இருந்துச்சு. ஓகே, வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.